ராகவ் அபிகிட்ட காதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் வந்து சுந்தரிக்கு பணம் கொடுக்கறதுக்காண்டி அவங்கள பாக்குறதுக்காக வர்றாங்க. ஸோ ராகவ் வர்றதை தெரிஞ்ச சுந்தரி எப்படியாவது ட்ராமா பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிஜமாவே கையை கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு மயக்கம் போட்டுடுறாங்க. அந்த நேரத்துல ராகவ் பார்த்து ஷாக் ஆயிட்டு என்ன ஆச்சோ சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க எழுதி வச்ச லெட்டரையும் வந்து சுந்தரியோட தங்கச்சி வந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சா என்ன யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல. இனிமேல் நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. அத நினைச்சு நினைச்சு ஆகாஷும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி நான் அப்பவே சொன்னேன்ல, அவ தப்பு பண்ணாதான் அவள் மன்னிப்பு கேட்கறாள், அவளை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாரும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லி அழுகுறாங்க. இந்த நேரத்துல எல்லாருமே மனசு இறங்கிடுறாங்க. ஆனா அபிக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் சுந்தரி அத்தையோட டிராமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியை பார்க்கும்போது அவங்க வந்து அபியை பார்த்து முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அபிக்கு ஒரு டவுட் வருது. எல்லாரும் வந்து இனிமேல் வந்து சுந்தரி அங்க இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டு வராங்க. உடனே முரளி நம்ம பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக இப்ப நிஜமாவே நீங்க கையை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அபி மேல எனக்கு அவ்வளவு வெறி இருக்குது. அவளை எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் இந்த வீட்டுல வந்திருக்கேன். இனிமேல் நான் ஆடுற ஆட்டமே வேற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சுந்தரி முரளியும் மறுபடியும் சரி பிளான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.